ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ நம்ம இன்னைக்கு கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குவோம். இது வந்து வீக்லி சார்ட் அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ இதில் நீங்கள் வந்து ஏ ஆப்ஷன் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ பி ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் 1968க்கு பிலோ மார்க்கெட் வந்து இந்த கீ ஜோன் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கீ ஜோனுக்கு கீழே நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நம்மட நேற்று அப்டேட் பண்ண சார்ட் அப்டேட். ஸோ இதில் வந்து ஏ ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஏ ஆப்ஷன் நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஈவினிங் நம்ம லைவ்ல கொடுத்துருந்தோம். அந்த அப்டேட் வந்து லைவ்ல கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ லைவ்ல கொடுத்த அப்டேட் தான் இது. இந்த டவுன் சைட் வந்து எதிர்பார்த்தோம். நல்ல ஒரு டவுன் சைட்டுக்கு பிறகு மார்க்கெட் வந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து அதே ஜோனில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த 1970க்கு பிலோ வந்து மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நான் இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ரிமூவ் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம். ஸோ நான் இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ வளமையாக நம்ம பார்க்குற மாதிரி பார்த்துக்குருவோம். நான் வந்து வீக்லியிலேருந்து பார்க்குறேன். ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீக் க்ளோஸ் வைக்கிறதுக்கு நமக்கு இன்னும் 2 டேஸ் இருக்குது. ஸோ 2 டேஸில் நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். மார்க்கெட் இது கொஞ்சம் டீப்பாக க்ளோஸ் வைக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட்ராடேல வந்து கண்டினியூஸாக நமக்கு 2 டேஸாக வந்து நல்ல லாங் கேண்டில் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால மேபி மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால நமக்கு வீக்லி சார்ட்டில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க வீக்லியில். ஸோ இப்போதைக்கு ஸோ அதே மாதிரி வீக்லி இருந்த ப்ரீவியஸ் இருக்கிற இந்த ஜோன். ஸோ நேற்றும் இந்த ஜோன் நம்ம எதிர்பார்த்தோம். 1953 54 மட்டும் எதிர்பார்த்துருந்தோம். ஸோ நான் எதிர்பார்த்து பார்த்தா 54 55 ஜோன் எதிர்பார்த்துருந்தேன். பட் அவ்வளோ தூரம் மார்க்கெட் வரல. பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த 56 57ல வந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்திருந்தா நம்ம ஒரு நல்ல பை ஒன்று எடுத்துருக்கலாம். ஸோ அந்த இடத்துல மிஸ் ஆயிருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். திரும்ப எகெயின் இந்த ஜோனுக்கு வந்தால் இந்த ஜோன் பிரேக் அவுட் பண்ணாட்டி நம்ம கட்டாயம் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஜோன் ஒன்று இருக்குது பை எடுக்கிறதுக்குரிய ஜோன். இந்த 1950 எடுத்துக்கிறோங்க. ஸோ இப்போ அப்டேட் ஒன்று தாரேன். அந்த டைமில் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்துட்டு நம்ம பை எடுப்போம். இந்த 1950 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 1950க்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது ஒரு இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இது ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். ஆல் ப்ரீவியஸாக இருக்கிற நீங்கள் அப்டேட் டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 1950 52 எல்லாமே ஒரு ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ அந்த டிமாண்ட் ஜோனில் தான் மார்க்கெட் இப்போ பை சைடில் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம வீக்லி சார்ட் பார்க்கல, இது ஒரு லாங் டவுனில் இருக்குது. அப்படியே இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட்ராடேல நமக்கு ஒரு நேற்று ஒரு லோ கிடைச்சிருக்கு மார்க்கெட்டில். ஸோ இதுதான் நியூ லோ. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கிறோம். மார்க்கெட்டில் நியூ லோன்னு நோட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த வீக்குக்குரியது நான் வந்து 1956 மட்டும் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் 56 500 எடுத்தாலும் ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடேல வந்து நமக்கு தேவையானது இந்த ஜோன். இப்போ உள்ள இந்த ஜோன் எடுத்துக்கோங்க. 1971 இல்லாட்டி 1972. நீங்கள் 72 எடுத்தாலும் நல்ல அப்ராக்ஸாக இருக்கும். 72 பார்ப்போம். 72 கொஞ்சம் டீப்பாக மேலே இருக்குது. நான் வந்து 71 எடுக்கிறேன். நீங்கள் 72 எடுத்தாலும் ஓகே. ஏன்னா இந்த ஜோன் வந்து நல்ல ஜோன். இதை திரும்பவும் மார்க்கெட் வந்து இன்ட்ராடேல வந்து இன்னைக்கு இந்த இன்ட்ராடே வந்து க்ளோஸ் வைக்கக்குள்ள அபவ் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுச்சுன்னா இது ஒரு க்ரீன் கலர் கேண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ க்ளோஸ் வச்சால் நமக்கு கட்டாயம் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆக போகுது. இந்த ஜோன் வந்து ரெஸ்பெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஜோன் வந்து கரெக்டாக என்ன நடக்க போகுது, இது ஒரு டிமாண்ட் ஜோனாக இன்னுமே ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனாக ஆகிறதுக்குரிய சுச்சுவேஷன் இருக்குது. பட் இன்னைக்கு இன்ட்ராடே க்ளோஸ் வைக்கிறத வச்சு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ அபோவ் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா நமக்கு கட்டாயம் என்ன நடக்க போகுது, மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆக போகுது. திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து வந்த மார்க்கெட் திரும்ப மேலே போயிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் வெயிட் பண்ணுது. ஸோ மேபி இன்கேஸ் வந்து திரும்ப பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜூனாக மாறிட்டு திரும்ப மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜூன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஜூன் கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஸோ இதில் கொஞ்சம் 50% கொஞ்சம் பார்த்துக்குருவோம். எனக்கு கட்டாயம் தேவை. நான் இந்த ஹைலேருந்தே பார்க்குறேன். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு 50% பார்க்கணும்னா 1981 82 ப்ரீவியஸாக சொன்ன சேம் கீ ஜோன் தான். இப்போதைக்கு அந்த கீ ஜோன் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து 1982 மட்டும் எடுக்கிறேன் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு.
ஸோ அப்படியே 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கணும். 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுது. ஸோ இதில் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆயிரும். இன்னொரு விஷயம் இருக்குது, 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் 4 ஹவர் சார்ட். ப்ரீவியஸாக இருந்த கேண்டில்ஸ்டிக்கை பேட்டர்னை விட மார்க்கெட் வந்து ஒரு லாங்காக மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ட்டில் பார்த்துக்குங்க. ஸோ வளமையாக நீங்கள் பார்க்கக்குள்ள 4 ஹவர் சார்ட் இந்த டேட்டாஸில் பாருங்கள், OANDA. ஸோ இந்த இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி. ஸோ 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நேற்று க்ளோஸ் வைக்கக்குள்ள ஒரு லாங்காக தான் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இருந்தாலும் இப்போ மார்க்கெட் ஏஷியா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட்டில் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்ல கன்ஃபர்மேஷன் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் பை ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ நம்ம அப்டேட்டுக்குள்ளே போய்க்கிறோம். ஸோ இதில் தேவையான எல்லா ஜோனும் நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. இனிமேல் நான் பார்க்குறது 4 ஹவர் சார்ட் பார்த்தாச்சு, கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம். ஸோ பிலோ இதுக்கு கீழே செல். ஸோ இது பிரேக் அவுட் பண்ணால் செல் ஆப்ஷன் கிடைக்கும். செல் ஆப்ஷன் கிடைச்சா இதில் ஒரு ஷார்ட் செல் தான். ஸோ இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஜோன். ஸோ இதில் நான் செல் எடுங்கன்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த ஜோனில். ஸோ இந்த ஜோன் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து செல் எடுக்க போகிறோம். ஸோ இது ஒரு சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன். ஸோ இதில் மார்க்கெட் நல்லா டீப்பாக வந்துட்டு திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது பை ஆப்ஷன். ஸோ நான் வந்து அப்படியே 1 ஹவர் சார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். இப்போதைக்கு ட்ரெண்ட் லைன் ஸோ டவுனில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, பட் அது கரெக்டானு பார்ப்போம். ஸோ வேணாம், அதை ஸ்கிப் பண்ணுவோம். கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைன் இல்லை. மேலேருந்து பார்ப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் எடுக்கலாம். இப்போதைக்கு சின்ன கன்ஃபர்மேஷன். இது சின்ன கன்ஃபர்மேஷன்னா பெரிய கன்ஃபர்மேஷன் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்குது. பை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா நான் ஏன் பை சொல்கிறேன்னா, நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு லாங் கேண்டில். ஸோ அந்த மார்க்கெட் நேற்று க்ளோஸ் வைக்கல ஒரு லாங் கேண்டிலாக தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ப்ரீவியஸாக இருந்தது வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. பட் இது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த இடத்துல 1970-72 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்குது. பிரேக் அவுட் பண்ணால் பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இதை எடுத்துக்கிறங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போம். ஸோ நான் பை எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து பை, இதுக்கு மேலே தான் பை. இந்த ஜோன் பிரேக் அவுட் பண்ணி 4 ஹவர் சார்ட் பாருங்கள், 1 ஹவர் சார்ட் பாருங்கள், 30 மினிட்ஸ் பாருங்கள். இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நான் பை ஆப்ஷன் எடுப்பேன். ஸோ இதில் ஒரு பை இருக்குது. ஸோ அந்த பை கிடைச்சால் கட்டாயம் என்ன நடக்க போகுது, திரும்பவும் இந்த ஜோனுக்கு மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு செல் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதில் இருந்து ஒரு செல் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் பை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆனிச்சுன்னா கட்டாயம் வந்து 1990 1992 மட்டும் 92 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எபோவ் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் மட்டும், இந்த ஜோனில் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ இன்னொரு ஜோன் இருக்குது, நான் சொல்லிக்கிறேன். ஷார்ட் டைமுக்குரிய ஜோன் 1966 பிலோ. நீங்கள் 65 எடுத்துக்கிட்டாலும் ஓகே, நான் வந்து 65 எடுப்போம் கொஞ்சம் டீப்பாக. ஸோ 65க்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட்டில் வந்து ஒரு செல் ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம், ஒரு ஷார்ட் செல். ஸோ இது கீழே வர்றது ஒரு ஷார்ட் செல். ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரீச் பண்ணலாம். இதுலேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பெண்டிங். ஸோ இதில் மார்க்கெட் பெண்டிங். மார்க்கெட் பெண்டிங் இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரையில் நான் எடுக்க போகிறது லாங் பை. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஜோனில் நல்ல ஒரு இடத்துல நமக்கு பை ஆப்ஷன் கிடைச்சால் கட்டாயம் இந்த டைம் மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து ஒரு பெண்டிங்கில் இருக்குது. இந்த 2000 அதே மாதிரி இந்த 1990 1994 ஒரு இன்னொரு
பெண்டிங் இருக்குது. ஸோ அதில் மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ 1949 மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு. மேபி இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் திரும்பவும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு லாங் சைட் போகிறதுக்குரிய டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் மெயினாக எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் வந்து ஏன் நடக்கணும், கரெக்டாக டெக்னிக்கல் ரீதியாக ஏன் நடக்கணும். ஸோ ஏன் நடந்தால் கட்டாயம் வந்து என்ன நடக்க போகுது, பி ஆப்ஷன் நடக்கணும். பி ஆப்ஷனில் நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஒன்று இந்த ஜூனில் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகலாம், இல்லாட்டி இந்த ஜூனில் வந்து ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிறீங்க இந்த இடத்துல எடுக்கிற பை. ஏபி நடக்கலை, மார்க்கெட் கண்டினியூவாக பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா கட்டாயம் சி ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். சி ஆப்ஷனில் உங்களுக்கு நல்ல ஒரு பை இருக்குது. ஒரு ஷார்ட் பை தான், கட்டாயம் டாப் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு செல் இருக்குது. மேபி இது பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ செல். இது செல்லுக்கான அப்டேட். இந்த டைம் வந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரீச் பண்ணிவிட்டு திரும்ப வந்தால் கட்டாயம் மார்க்கெட் கொஞ்சம் டீப்பாக போகிறதுக்குரிய டீப்பாக டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதை விட பெஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம செல் எடுக்கிறது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து செல் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணி வைப்போம். ஏன்னா இது ஒரு நல்ல செல் ஃப்யூச்சருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஐடியா நமக்கு கிடைச்சிடும் மார்க்கெட்டில் எந்த சைடில் போக போகிறோம்னு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ் தான், ஒரு கொஷன் மார்க். மார்க்கெட்டில் வந்து இது நடந்தால், இந்த ஆப்ஷன் நடந்தால் மட்டும்தான் இது ஒரு லாங் செல் வர சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் இதில் பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூ பண்ணால் இதில் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ கீ ஜோன்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு கீ ஜோன் வந்து சொல்லியிருக்கு. இதுதான் கீ ஜோன். ப்ரீவியஸாக பார்த்த சேம் கீ ஜோன் தான். அபோவ் நம்மளுக்கு பை ஓப்பன் ஆகும். 1980 இருந்து நீங்கள் 1982 மட்டும் பாருங்கள். அதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ செல்லுன்னு சொல்ல போக்கில் இதுக்கு கீழே செல் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பை ஜோன் நம்மளுக்கு. பட் இன்கேஸ் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து 1950 1949 மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 1930 31 36 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நான் எதிர்பார்க்குறது ஒன்று மார்க்கெட்டில் பை கிடைக்கணும். இதுதான் நான் எதிர்பார்க்குறது. ஏன்னா 4 ஹவர் சார்ட் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஒன்று இது நடக்கணும். இது நடந்தால் வெயிட் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு. இதில் பிரேக் அவுட் கிடைச்சா நம்ம கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் திரும்ப ரிட்டர்ன் டவுன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை மார்க்கெட்டில் டவுன் சைட் தான் ஃபோக்கஸ் ஆகுதுன்னா ஏ ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ ஏ ஆப்ஷனில் நீங்கள் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஜூனில் ஏதாவது ஒரு ஜூனில் நமக்கு ஒரு பை கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி கிடைச்சால் கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பிறகு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறோம் மார்க்கெட்டில் என்ன செய்ய போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பை வந்தாலும் நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள அப்டேட். வேறு அப்டேட் இல்லை. இன்றைக்கி ஃபெட்டோட நியூஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல். ஸோ நியூஸ் இருக்குது இன்றைக்கி 7:45 இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல். இதில் அப்டேட்ஸ் வந்ததுக்கு பிறகு தான் ஸ்பீச் தான் இருக்குது. ஸோ அப்டேட் வந்ததுக்கு பிறகு தான் ஸ்பீச் நமக்கு கரெக்டாக சொல்லிக்க முடியாது. ஸோ ஸ்பீச் டைமில் தான் நமக்கு தெரியும் மார்க்கெட் எந்த வேலை போக போகுதுன்னு. வெயிட் பண்ணி தான் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்கும். பிகினர்ஸ் பிஃபோர் 6 PM உங்கள் ட்ரேடிங்கை முடிக்க பாருங்கள். முடிச்சுட்டு எக்ஸிட் ஆயிருங்க. ஆஃப்டர் 6 PM இல்லாட்டி 7:45க்கு பிறகு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்குள்ள அப்டேட் இது தான். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட் கொடுங்க. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் பை மிஸ் பண்ணாமல் பை ட்ரை பண்ணி பாருங்கள்.